Hi friends, நான் ஹேமா அல்டிமேட் ஃபுட் பேக்ல இருந்து இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா அயனாவரம் அப்படிங்கற ஒரு ஏரியாக்கு வந்திருக்கோம் சென்னையில. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ் ரெஸ்டாரன்ட் தான் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நான் வெஜ்ல வந்து கிழி பரோட்டா, காயின் பரோட்டாலாம் சாப்பிட்டுருப்போம். ஆனா வெஜ்ல வந்து சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். இந்த ஏரியா வந்து எங்க இருக்கு அப்படினாக்கா லொகேஷன்ல நான் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சைவ விருந்து வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லஞ்ச்லயும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க தலைவாழை இலை போட்டு நல்ல ஒரு சைவ மீல்ஸ், அதாவது வந்து நம்ம வீடியோஸில் நிறைய வந்து நான்வெஜ் பார்த்துருப்போம். ஆனால் பியூர் வெஜ் அப்படின்ற ஒரு பிராமின் ஸ்டைலில் வந்து இவங்களோட குக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம சேனலில் இனிமேல் இது வரப்போகுது. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பியூர் வெஜ்ஜு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கேர் எடுத்து அவங்களுடைய டிஷ்ஷஸ்லாம் கொடுக்குறாங்க. செட்டிநாடு ஃப்ரைட், ஓகே. அது வந்து கோபி மஞ்சூரியன், இது வந்து மிக்சட் காயின் பரோட்டா. மிக்சட் காயின் பரோட்டாவா? ஓகே. இது வந்து உதிரி பன்னீர் கொத்து பரோட்டா. உதிரி பன்னீர் கொத்து பரோட்டா. செஸ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். செஸ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். மிக்சட் ஃப்ரைட் ரைஸ். மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், அதாவது எல்லாமே போட்டிருப்பீங்க. மஷ்ரூம், கோபி, எல்லாமே கலந்து. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துடுச்சு. இவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த காயின் பரோட்டா. ஸோ ரொம்ப குட்டி குட்டியான பரோட்டா இருக்கும் அதில். காயின் பரோட்டா நல்லா வந்து ஊற வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் காயின் பரோட்டா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவை வந்து பிச்சு போட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து செட்டிநாடு இட்லி மஞ்சூரியன். இது செட்டிநாடு இட்லி, அது செட்டிநாடு இட்லி. இது வந்து கோபி மஞ்சூரியன் ட்ரை. ஓகே, கோபி மஞ்சூரியன். ஓகே. ஸோ நேம்ஸ் எல்லாம் அவரே வந்து சொல்லிட்டாரு. கீ பொடி தட்டி இட்லி. ஓகே. இது மிக்சட் கிளி பரோட்டா. மிக்சடு கிளி பரோட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இது இது மஷ்ரூம் 65. மஷ்ரூம் 65. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு அப்பா இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம் எப்படி இருக்குது இவங்களோட ஃபுட், அப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இவங்களோட ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது? பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காயின் பரோட்டா, கிழி பரோட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். நான் இங்கே ஒரு 2 இயர்ஸாக இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். மீல்ஸு சாப்பிட்ணுன்னா இங்கே தான் வரும். ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் இந்த பக்கம் வில்லிவாக்கம், இந்த பக்கம் புஷ்வாக்கம் போகணும். இந்த பக்கம் போனோன்னா வில்லிவாக்கத்துக்கு அந்த பக்கம் போகணும். ஸோ இந்த அயனாவரம், ஐசிஎஃப் இந்த ஏரியாவில் பொறுத்தவரையிலும் ஃபுட்டு ரேட்டும் கம்மி, சாப்பாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் டிஃபன், அதெல்லாம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகறி அந்த மாதிரி நம்ம வீட்டில் எதாவது பண்ணிவிட்டு சாப்பிட்றது. ஸோ ரொம்ப நல்லா 2 இயர்ஸாக நான் இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணுறது, நம்ம கேஷ் கொடுத்தா வாங்குறது, ரிட்டர்ன் கொடுக்கறது, இந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு நடந்துக்கிறது. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்க கூட ரொம்ப நல்லா பொலைட்டாக பிஹேவ் பண்ணும். தேங்க்யூ சார். கிரேவி கொடுத்துருக்காங்க. இந்த கொத்து பரோட்டா இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இது கூட டேஸ்ட் பண்ணால் ஆனியன் ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து, அதாவது வெஜிடேரியனில் எந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம 1 by 1 டேஸ்ட் பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இவங்களோட இந்த காயின் பரோட்டா வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ சூப்பராக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள் காயின் பரோட்டா. ஃபஸ்ட்டு நான் இது வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, லேயராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க, சைட் டிஷ்ஷு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜில் வந்து ஒரு நான்வெஜ்க்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் அப்படின்னா நான் இது தான் சொல்லுவேன். பரோட்டாவில் வந்து இந்த காயின் பரோட்டா வந்து நான்வெஜ்ஜில் நம்ம சாப்பிட்ருப்போம் நிறைய இடத்துல. பட் வெஜ்ஜில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ பரோட்டாவில் இத்தனை வெரைட்டி மட்டும் இல்லாமல் இவங்க இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பொடி இட்லி வந்து கொடுக்குறாங்க, தட்டு இட்லி. அதுக்கு மேலே நல்லா வந்து
க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கருவேப்பிலை நல்லா போட்டு பொடி போட்டு இந்த மாதிரி தட்டு இட்லி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அப்படியே சாப்பிடலாம் நம்ம. சான்ஸே இல்லை, பியூர் வந்து நல்லெண்ணெய் வந்து மேலே போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இட்லி பார்க்கும்போது ஜோதிகாவுடைய ஒரு ஆடு தான் ஞாபகம் வருது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவங்க நல்லெண்ணெய் எப்படி அப்படி ஊற்றி சாப்பிட்றாங்க, திகட்டாதா அப்படின்னா நாங்கள் வந்து கிண்டல் பண்ணுவோம். ஸோ ஆனால் உண்மையிலே நல்லெண்ணெய்க்கும் இந்த பொடி இட்லிக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். அதனால தான் அவங்க அப்போ ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்கிறதுல. Chapati and everything is good. Everything is fine. We are regular actually, yeah. And we both like this paneer thing, right? Like paneer masala. Yeah, paneer parota. That was good reception. The thing is good. It's ambient. It's very ambient location. Very good. Alhamdulillah. நீங்கள் எப்படி வெஜ் லைக் பண்ணி சாப்பிட்ற பர்சன்? I'm actually a non-vegetarian. ஓகே. And sometimes, yeah. We can't have non-vegetarian every day. So that's why having a light meal here. Inshallah, it's very good. தேங்க்யூ சார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இட்லியில் தட்டு இட்லி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷல் ஃபேவரட்டான ஒரு யூனிக்கான ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் கிடையாது, இட்லி தான். இட்லி மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருக்காங்க. செட்டிநாடு இட்லி இவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. இட்லிலே இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் இதை நிஜமாகவே இட்லி நினைக்கவே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இட்லி மாதிரியே இல்லை, இது நல்லா இருக்குது. சூப்பர். ஓகே. இது வந்து கோபி ட்ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லாமல் இது ஒரு ட்ரை ஆனியன்லாம் போட்டு கோபி ட்ரையாக கொடுத்துருக்காங்க. இதையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உண்மையிலே வெஜ்ஜில் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தான். பட் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, ரியலாக நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா கோபி ஃப்ரை, ஆனியன்லாம் நல்லா மேலே போட்டு கோபி ஃப்ரை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இவங்கக்கிட்ட வந்து இந்த இட்லி பரோட்டாவில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக நிறைய டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் ரைஸும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. வெரைட்டி ரைஸஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைவாழை இலை போட்டு சூப்பராக வந்து லஞ்சும் வந்து கொடுக்குறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லிஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பரோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா காயின் பரோட்டா அண்ட் கிழி பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஃப்ரைட் ரைஸும் இருக்குது. இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எம்மியாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து டைனிங் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெட்டிங் அண்ட் அவுட்டோர் கேட்ரிங்கும் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு இல்லை நீங்கள் மேரேஜஸ்க்கு இல்லை டெய்லி வந்து மெனு மாதிரி வேணும் அப்படின்னாலும் இவங்க அந்த மாதிரி சர்வீஸும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கேட்ரிங் சர்வீஸ் வந்து நீங்கள் அவுட்டோரில் வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல், இதை நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா மல்டி வெஜிடபிள் போட்ட ஃப்ரைட் ரைஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் பன்னீரும் இருக்கும், பீட்ஸு, கேரட்டு, அந்த மாதிரி எல்லாமே மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேமு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குதுல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழி பரோட்டா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க.
வெஜ்ஜில் வந்து கிழி பரோட்டாவா அப்படின்னா ஆமாம், வெஜ்ஜில் வந்து கிழி பரோட்டா கொடுக்குறாங்க ராகவேந்திரா மெஸ் அயனாவரம். நல்ல ஒரு வாழை இலை, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்னொரு வாழை இலையும் போட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து இது ஒரு நல்ல கான்செப்ட். நிறைய பேருக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிழி பரோட்டா அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப வைரலாக இருக்குது சென்னையில். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கிழி பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பட் வெஜ்ஜில் நான் சாப்பிடணுமே அப்படின்னு வெஜ் பிரியர்கள் இருப்பீங்கள்ல, அவங்க கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பரோட்டாவை போட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா கிரேவி போட்டு உள்ளே நல்லா சூடாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பன்னீர் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பரோட்டா ஃப்ளேவரை விட இந்த பனானா லீஃப் போட்டிருக்காங்கல்ல, வாழை இலை, இதோடைய அரோமா வந்து இந்த பரோட்டாவில் நல்லா வந்து மெர்ஜ் ஆகி அந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்குது. அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக வாழை இலையில் சூடாக நம்ம எது சாப்பிட்டாலுமே அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. வெரைட்டி ரைஸில் வந்து இந்த மிக்சடு ஃப்ரைட் ரைஸை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து தேடி தேடி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு அந்த உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே உங்கள் கமெண்ட் போடுங்க. அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு போட்டிங்கன்னா, ப்ளஸ் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, மைனஸ் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.